ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்துட்டு நம்ம டெரிவேட்டிவ்ஸில் ப்ரைஸிங் ஆஃப் ஃபார்வர்ட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ப்ரைஸிங் ஆஃப் ஃபார்வர்ட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அதை பற்றின இன்ட்ரோ மாதிரி நம்ம பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஐடிசி கம்பெனி இருக்குல்ல, அது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு கம்பெனி. எக்ஸாம்பிளுக்கு அதோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு வந்து 400 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து என்னன்னா 6 மந்த்ஸ் கழிச்சு அந்த ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது எனக்கு. பட் இப்போ வந்து அவங்க கொடுக்குற டிவிடெண்ட் அப்புறம் அந்த ஷேர் பற்றின கொஞ்சம் டீட்டெயில் வச்சுட்டு அது 6 மந்த்ஸ் கழிச்சு அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு 430 ருபீஸ் போகுது அப்படின்னு நம்ம வந்துட்டு அதோட சுச்சுவேஷன் வச்சுட்டு நம்ம ஒரு ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறோம்ல. இப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வந்துட்டு தியரட்டிக்கல் ஃபார்வர்ட் ஆர் ஃபியூச்சர் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ ஃபார்வர்ட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ன்றது இந்த ஷேரை வச்சு ஒரு டெரிவேட்டிவ் ஃபார்வர்ட் கான்ட்ராக்டோ ஃபியூச்சர் கான்ட்ராக்டோ போடுறோம் அப்படின்னா இந்த ஷேரோட ப்ரைஸ் ஏறிச்சுன்னா அந்த கான்ட்ராக்டோட ப்ரைஸும் அப்படித்தான் இருக்கும். ஷேரோட ப்ரைஸ் இறங்குச்சுன்னா ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் அந்த ப்ரைஸும் இறங்க தான் செய்யும். ஸோ இந்த ப்ரைஸ் எப்படி இருக்கோ நம்ம கான்ட்ராக்டுக்கு போடுற ப்ரைஸும் வந்துட்டு அப்படிதான் இருக்கணும். அதுதான் ஃபேரான ப்ரைஸும் கூட. பட் ஆனால் 6 மந்த்ஸ் கழிச்சு மார்க்கெட்டில் வந்துட்டு ஷேர் ப்ரைஸ் ஒன்று 460 இருக்கலாம், இல்லை நம்ம சொன்ன மாதிரி 430 இருக்கலாம், இல்லை அப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ஒரு வேளை மாறுச்சு அப்படின்னா 300 350 400 கீழே கூட போகலாம், சொல்ல முடியாது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 6 மந்த்ஸ் கழிச்சு இந்த ஷேரோட ப்ரைஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த மெத்தட் பேர் தான் வந்துட்டு தியரட்டிக்கல் ஃபார்வர்ட் ப்ரைஸ். இது வந்து ஃபேர் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா வந்துட்டு 6 மந்த்ஸ் கழிச்சு இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து 430 தான் கூட தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா கண்டுபிடிக்கிறது. அந்த தியரட்டிக்கல் ஃபார்வர்ட் ப்ரைஸ் அதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ தியரட்டிக்கல் ஃபார்வர்ட் ப்ரைஸ் ஃபியூச்சர் ப்ரைஸ் அதோட ஃபார்முலா பார்க்கலாம். தியரட்டிக்கல் ஃபார்வர்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ஸ்பாட் ரேட் இன்டூ e⁻RT அப்படின்ட்டு இருக்கு. அந்த ஸ்பாட்ன்னு இருக்கா S0 அப்படின்ட்டு, அந்த எஸ்ன்றது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஸ்பாட் ப்ரைஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு டெரிவேட்டிவ்ன்றது அது ஒரு அண்டர்லைங் அசட்டை வச்சு நம்ம உருவாக்க போகிறோம். அந்த அண்டர்லைங் அசட்டான ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ செக்யூரிட்டியை வச்சு ஒரு டெரிவேட்டிவ் உருவாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஐடிசி ஷேர் வச்சு. அப்போ அந்த ஐடிசி இன்னைக்கு கரண்ட்டாக மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் போகுது, இப்போ ஸ்பாட்டில் என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது இண்டிகேட் பண்ணுது. ஈன்றது அது ஒரு வேல்யூ, பவரில் ஆர்டின்னு நம்ம போடுறோமா, ஆர் அப்படின்றது ரிஸ்க் ஃப்ரீ ரேட்னா உங்களுக்கு தெரியும்ல. இப்போ பேங்க்ல ஒரு எஃப்டி போடுறோம், ட்ரெஷரி பில்க்கு வந்து நம்மளுக்கு ஒரு ரேட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ரிஸ்க் நம்ம எந்த ரிஸ்க்குமே எடுக்காம நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி டைம், இப்போ வந்து நம்மளுக்கு சம்பளம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இயர்ஸ்ல கொடுப்பாங்க. இயர்ஸ்லயும் கொடுக்கலாம், மந்த்லயும் கொடுக்கலாம். அப்போ நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3 இயர்ஸ் அப்படின்றது வந்துட்டு நம்ம 3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவரில் போட்டுறக்கூடாது. எப்படி போடணும் அப்படின்னா 3/12 அப்படின்னு போடணும். 3/12னா என்ன வரும், 0.25 அப்படின்னு வரும். அந்த 0.25 தான் வந்துட்டு நம்ம பவரில் போடணும். இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அதே மாதிரி வந்துட்டு வேல்யூ பவரில் வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது நான் நம்ம போடுறப்போ நான் வந்து சொல்லிடுறேன். கொஸ்டின்லயே அவங்க கொடுத்தாலும் கொடுப்பாங்க, பட் ஒருவேளை கொடுக்கலனாலும் நம்மளா பண்ண அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ நம்ம சம்மில் வந்துட்டு வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம ஐடிசி வந்துட்டு எந்த ரிட்டர்னுமே நம்மளுக்கு தரலன்னு வச்சுக்கலாம். அதோட ஸ்பாட் ப்ரைஸ் இருக்கு, ரிஸ்க் ஃப்ரீ ரேட் நம்மளுக்கு தெரியும், டைம் இந்த டைம்ல எப்படி இருக்கும், டைம் அதாவது 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ டைம் பீரியட் இதை வச்சுட்டு மட்டும் நம்ம தியரட்டிக்கல் ஃபார்வர்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாம். இது வந்து எப்போ அப்படின்னா அந்த ஐடிசிலேருந்து நம்மளுக்கு எந்த ரிட்டர்னுமே வராமல் இருக்கிறப்போ, அவங்க வந்து எக்ஸ்ட்ராவா டிவிடெண்ட் எதுவுமே தரல அந்த மாதிரி டைம்ல. இப்போ அடுத்தது பாருங்க, ஃபார் செக்யூரிட்டிஸ் ப்ரொவைடிங் அ நோன் கேஷ் இன்கம். அந்த நோன் கேஷ் இன்கம்னு இருக்கா, அது எதை குறிக்குது அப்படின்னா டிவிடெண்டை குறிக்குது. அதாவது ஸ்டாக்கை பொறுத்தவரை டிவிடெண்ட். S1ன்றது எப்பயுமே அந்த ஸ்பாட் ப்ரைஸு, மித்த எல்லாம் அப்படியே இருக்கு. அந்த ஐன்றதை பாருங்க, ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் நோன் கேஷ் இன்கம். இப்போ டிவிடெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஃபியூச்சரில் கொடுத்துருக்கலாம். அந்த ஃபியூச்சரில் கொடுத்துருக்கதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெசன்ட் வேல்யூ கொண்டு வரணும். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி கொண்டு வரணும்னு. நம்ம புக்லேயே சம்மெல்லாம் இருக்குது, அது ஒருக்கா அதுவுமே இந்த பவர் வச்சு தான் வரும். பட் என்னென்னா பவரில் மைனஸ் பண்ணிடுவாங்க, மைனஸ் பண்ணி அந்த வேல்யூவை கண்டுபிடிக்குவாங்க.
ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஸ்பாட் ப்ரைஸ் அதுலேருந்து நம்ம டிவிடெண்ட் இப்போ ஃபியூச்சரில் ப்ரெசென்ட்டில் கொடுத்துருந்தா அந்த ஸ்பாட் ப்ரைஸ்லேருந்து டிவிடெண்டை மைனஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை டிவிடெண்ட் வேல்யூ ஃபியூச்சரில் இருக்குது, ஃபியூச்சர் ரேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை ப்ரெசென்ட் வேல்யூவாக மாற்றி இப்போ இருக்கிற ஸ்பாட் ப்ரைஸ்லேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு பவர் இன்டூ பவர் ஆர்டி இப்படி போட்டிங்கன்னா வந்துட்டு நான் கேஷ் இன்கம் டிவிடெண்ட் கொடுக்குற ஒரு செக்யூரிட்டிக்கு ஃபியூச்சர் ப்ரைஸ் ஒரு 6 monthsல ஒரு 3 yearsல அதோட ப்ரைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அடுத்தது பாருங்க, ஃபார் செக்யூரிட்டிஸ் ப்ரொவைடிங் ஆர் நோன் ஈல்டு. அப்போதான் வந்துட்டு நம்மளுக்கு கேஷாக இன்கம் தராங்க. ஸோ ஸ்பாட் ப்ரைஸ்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். இப்போ ஈல்டுன்றது என்னன்னா பர்சன்டேஜில் தருவாங்க. டிவிடெண்ட் இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம ரிஸ்க் ஃப்ரீ ரேட்லேருந்து அந்த ஈல்டை நம்ம மைனஸ் பண்ணிடணும். அதாவது கேஷாக கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்பாட் ப்ரைஸ்லேருந்து மைனஸ் பண்ணிட்டு இன்டூ பவர் ஆர்டி போட்டால் வந்துடும். அண்ட் வந்துட்டு இப்போ நோன் ஈல்டு பர்சன்டேஜாக கொடுக்குறாங்க, டிவிடெண்ட் இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜாக இருக்குது அப்படின்னா அது ரிஸ்க் ஃப்ரீ ரேட்லேருந்து அந்த பர்சன்டேஜை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் கொஞ்சம் பர்சன்டேஜ் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இன்டூ டி அப்புறம் இந்த பவரில் அது போட்டால் இன்டூ ஸ்பாட் ப்ரைஸ் அந்த ஃபார்முலா படி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த தியரிட்டிக்கல் ஃபார்வர்ட் ப்ரைஸ் ஆர் ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ இதை வச்சு நம்ம ஒரு சம் பார்த்துடலாம். நம்ம வந்துட்டு சம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஆர்பிட்ரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பற்றி சொல்லிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு சம் பார்க்குறப்ப வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு லேமன் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா திருப்பூர் இருக்குல்ல, திருப்பூரில் வந்துட்டு என்னது கார்மெண்ட்ஸ்லாம் நிறைய உருவாக்குவாங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ லாபம் பார்க்கணும். ஓகே, அந்த கார்மெண்ட்டை திருப்பூர்லேருந்து வாங்கி நான் என்ன பண்ணுறேன், சென்னையில் போய் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி சும்மா சின்னதாக ஒரு கடை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறேன், அங்கே வந்துட்டு ஒரு பீஸ் வந்துட்டு ஒரு 20 ரூபி அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்குறேன்னு வச்சுக்கலாம். அங்கே போய் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 50 rupees 60 rupees சொல்லிட்டு நான் ப்ரைஸ் வச்சு நான் வித்துடுறேன். ஸோ ஒரு 30-40 rupees எனக்கு என்ன கிடைக்குது, லாபம் கிடைக்குது. இது எப்படி இருக்குது, ஒரு மார்க்கெட்டில் நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன், சீப்பாக வாங்குறேன், ஏன்னா எனக்கு அந்த இடத்துல தான் அது சீப்பாக கிடைக்குது. வாங்கி நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு டிமாண்ட் இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் போய் என்ன பண்ணுறேன், நான் விற்கிறேன். இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல போய் விற்கிறோம். வாங்குறப்ப சீப்பாக இருக்குது, விற்கிறப்ப வந்துட்டு நான் ப்ரைஸ் நிறையா வச்சு நான் விற்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ப்ராஃபிட் பார்க்குறேன் இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்துட்டு ஆர்பிட்ரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுவே வந்துட்டு நம்ம சப்ஜெக்ட் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் நம்மளுக்கு ரிலேட்டடா அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி பிஎஸ்சி இதெல்லாம் இருக்குல்ல, இதே மாதிரியே வந்துட்டு நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு எல்லா ஊர்லேயுமே. இப்போ வந்துட்டு நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அங்கே வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாமே, அந்த ஸ்டாக் வந்துட்டு ஒரு $8 அங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அதே ஸ்டாக் வந்துட்டு ஒரு லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு ஒரு $20 வந்துட்டு அங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் அந்த ஸ்டாக்கை $8 வாங்கி இந்த லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு $20 நான் வித்துருவேன். ஸோ எனக்கு லாபம் வந்துட்டு ஒரு $12 எனக்கு கிடைக்குது. இது நம்மளுக்கு புரியுற மாதிரி நம்மளோட சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நான் வந்து சொல்கிற எக்ஸாம்பிள். இப்போ இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இது வந்து ஆர்பிட்ரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்பிட்ரேஜை வந்துட்டு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுவாங்க. டெரிவேட்டிவ்ல, ஆப்ஷன்ஸ்ல, ஷேர்ஸ்ல எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த ஆர்பிட்ரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் வருது. அதான் நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான் இதுலையுமே இருக்கு. இன்வெஸ்டர் வந்துட்டு என்ன பண்றாங்க, அந்த ஆர்பிட்ரேஜை அதாவது அந்த ஆர்பிட்ரேஜ் அப்படின்ற அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல சிம்பிளா சொல்ல போனா ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல விற்கிறாங்க. அந்த வாங்கி விற்கிறதுல ப்ராஃபிட் பார்க்கறது பேர் தான் வந்துட்டு ஆர்பிட்ரேஜ். இப்போ வந்துட்டு இந்த சம் பாருங்க, இல்லஸ்ட்ரேஷன் 14. இது வந்துட்டு நம்ம புக்கில் இருக்கிற சம் தான். ஃபாலோவிங் டேட்டா ரிலேட்ஸ் டு டிசிபி லிமிடெட் ஷேர் ப்ரைஸ். டிசிபி அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸோட டீட்டெயில். கரண்ட் ப்ரைஸ் பெர் ஷேர் 170 அப்படின்னா என்னென்னா வந்து ஸ்பாட் ப்ரைஸ் நம்ம சொன்னால தியரிட்டிக்கல் ஃபார்வர்ட் ப்ரைஸ் ஃபியூச்சர் ப்ரைஸ் அந்த ஃபார்முலாவில் வர ஸ்பாட் ப்ரைஸ் தான் 170. ப்ரைஸஸ் பெர் ஷேர் த ஃபியூச்சர் மார்க்கெட். ஃபியூச்சரில் வந்துட்டு ஒரு ஷேரோட ரேட் எப்படி இருக்கும், அதாவது 6 months கழிச்சு ஒரு ஷேரோட ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னா 190 rupees இருக்குமா. இட் இஸ் பாசிபிள் டு பாரோ மணி இன் த மார்க்கெட் ஃபார் செக்யூரிட்டிஸ். நீங்கள் வந்துட்டு பாரோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்சாக்ஷன் அட் த ரேட் ஆஃப் 12% per annum. 12% per annumக்கு வந்துட்டு நீங்கள் பாரோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஷேரோட தியரட்டிக்கல் மினிமம் ப்ரைஸ் ஆஃப் 6 months ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட், அதாவது 6 months கழிச்சு அந்த டிசிபி லிமிடெட் அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு என்னவா இருக்கும், தியரட்டிக்கல் ஃபார்வர்ட் ப்ரைஸ் படி, அதாவது தியரட்டிக்கல் ஃபார்வர்ட் ஆர் ஃபியூச்சர் அந்த ஃபார்முலா படி 6 months கழிச்சு அந்த ஷேரோட ப்ரைஸ் என்னவா இருக்கும். அந்த ஷேர் ப்ரைஸ் ஃபேராக இருக்க போய் தான் ஃபார்வர்ட் கான்ட்ராக்டுமே
ஃபேராக இருக்கும். இது என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த கான்ட்ராக்டும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஃபியூச்சரில் ஆக்சுவலாக பார்த்தா 190 இருக்க போகுது. அதை வச்சு இப்போ எப்படி ஆர்பிட்ரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கல் ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து கேல்குலேட் பண்ணியிருக்காங்களா? பாருங்க, 6 months ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்துட்டு 180 இருக்க போகுது. கரண்ட்டாக 170 rupeesல இருக்குது. பாரோவிங் ரேட் வந்துட்டு 12%. டைம் வந்துட்டு 6 monthsன்னு கொடுத்துருக்காங்க. அது அவங்க 6 monthsன்னு அப்படியே போடாமல் 6/12 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 0.5 years மொத்தமாக இயர்ஸில் அப்படி போட்டிருக்காங்க. இப்போ தியரிட்டிக்கல் ஃபியூச்சர் ப்ரைஸ் நம்ம ஃபார்முலா சம் பண்ணி ஸ்பாட் ரேட் இன்டூ E⁻RT அந்த ஃபார்மில் கேல்குலேட் பண்ணி வரப்போ 180.506 இப்படின்னு இருக்கு. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேராக அந்த ஷேரோட ப்ரைஸ் 6 months கழிச்சு 180.506 இப்படி தான் இருக்கணும். பட் ஆக்சுவலாக 6 months கழிச்சு எவ்வளோன்னு இருக்கு? 190 இருக்கு. அப்போது நம்மளுக்கு வந்துட்டு இப்போ அந்த ஃபியூச்சரில் நீங்கள் பாருங்கள், 180.506 தான் இருக்கணும். பட் ஆக்சுவலாக மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக் எவ்வளோக்கு ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா 190 rupeesக்கு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ ஆக்சுவல் ஃபியூச்சர் ப்ரைஸ் எப்படி இருக்குது? ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ நம்ம 190 அங்கே மார்க்கெட்டில் வந்துட்டு செல் பண்ணுறது நல்லதா, பை பண்ணுறது நல்லதா அப்படின்னு பார்க்குறப்போ செல் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக அங்கே 190 போயிட்டுருக்கு. பட் நம்ம வந்துட்டு ஃபேராக பார்க்குறப்போ நம்ம கான்ட்ராக்ட் எப்படி போட்டிருப்போம்? 180 இந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம வந்துட்டு கான்ட்ராக்ட் போட்டிருப்போம். ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம பை பண்ண முடியாது. ஃபியூச்சரில் வந்துட்டு நம்மளுக்கு 190 இருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு 180.506 தான் இருக்கணும். பட் மார்க்கெட்டில் 190 போயிட்டுருக்கே. அப்போ நம்ம அந்த இடத்துல போய் என்ன பண்ணக்கூடாது? பை பண்ணக்கூடாது, நம்ம செல் தான் பண்ணணும். ஆக்சுவலாக அங்கே செல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்பாட்டில் பை பண்ணிக்கணும். இந்த தியரிட்டிக்கல் ஃபார்வர்ட் ப்ரைஸ், ஆக்சுவல் ப்ரைஸ், அதாவது தியரிட்டிக்கல் ஃபியூச்சர் ப்ரைஸ், ஆக்சுவல் ஃபியூச்சர் ப்ரைஸ், இந்த ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணணும். தியரிட்டிக்கல் ஃபியூச்சர் ப்ரைஸ் 6 months கழிச்சு இந்த தியரிட்டிக்கல் ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து ஆக்சுவல் ஃபியூச்சர் ப்ரைஸை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஃபியூச்சரில் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா செல் பண்ணணும், ஸ்பாட்டில் பை பண்ணணும். ஏன்னா ஃபியூச்சரில் மார்க்கெட்லேயே ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக தான் போயிட்டுருக்கு. அப்போ அந்த இடத்துல போய் வந்துட்டு நம்ம செல் பண்ணாதான் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். அப்போ ஸ்பாட்டில் பை பண்ணுங்க, ஃபியூச்சரில் செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ? தியரிட்டிக்கல் ஃபார்வர்ட் ப்ரைஸ் வந்துட்டு ஆக்சுவல் ஃபியூச்சர் ப்ரைஸை விட கம்மியாக இருக்கிறப்போ. இதுவே அப்படியே ஆப்போசிட்டாக தியரிட்டிக்கல் ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்துட்டு ஆக்சுவல் ஃபியூச்சர் ப்ரைஸை விட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஸ்பாட்டில் செல் பண்ணுங்க, ஃபியூச்சரில் வந்துட்டு நீங்கள் பை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நீங்கள் அந்த புக்கில் இன்னும் இதே மாதிரி நிறைய சம் இருக்குது. அது பார்க்குறப்ப ஃபார்வர்ட் கான்ட்ராக்டை என்ன பொசிஷன் எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த சம்மை வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபார்வர்ட் கான்ட்ராக்டை வந்துட்டு என்ன பொசிஷனில் எடுத்திருக்காங்கன்னு. கேட்குறப்போ வந்துட்டு கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். செம்ம ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஒரு வேளை அப்பையும் குழப்புச்சு அப்படின்னா திரும்ப நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். ஒரே ஒரு ரூல் தான், தியரிட்டிக்கல் ஃபியூச்சர் ப்ரைஸ் இருக்கா, அது வந்துட்டு ஆக்சுவல் ஃபியூச்சர் ப்ரைஸை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா ஃபியூச்சரில் செல் பண்ணுங்கள், ஸ்பாட்டில் பை பண்ணுங்கள். அதுவே தியரிட்டிக்கல் ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்துட்டு ஆக்சுவல் ஃபியூச்சர் ப்ரைஸை விட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஃபியூச்சரில் என்ன பண்ணணும்? பை பண்ணணும், ஸ்பாட்டில் செல் பண்ணணும். இது ஒன்று தான் ரூல். இது வந்து நீங்கள் லாஜிக்காகவும் வச்சுக்கலாம், இல்லை நான் சொல்கிற மாதிரி நான் அந்த சொல்கிற அதாவது புரிஞ்சும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒருவேளை அப்படி உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் லாஜிக்கலாகவும் இப்படி பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த இன்ஃபரன்ஸ் பாருங்கள். சின்ஸ் த TFP is less than the AFP, the recommended action would be to sell in the future market. TFP வந்துட்டு AFPயோட கம்மியாக இருக்கிறப்போ ஃபியூச்சரில் செல் பண்ணுங்கள், ஸ்பாட்டில் பை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நம்ம ஃபியூச்சரில் செல் பண்ணணும், ஸ்பாட்டில் பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதவே சொல்லிட்டேன். திரும்ப நீங்கள் போய் பாருங்கள், திரும்ப இந்த சம்மையும் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும் எப்படி அந்த ஆர்பிட்ரேஜ் அவரை வந்துட்டு ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்மில் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு அடுத்ததான் சொல்ல வராங்க, கேஷ் ஃப்ளோஸ் டு கெயின் ஃப்ரம் ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்டிவிட்டி ஃப்ளோ. எப்படி அந்த ஆர்பிட்ரேஜ் நடக்குதுன்னு பாருங்க. இப்போ ஆர்பிட்ரேஜ் பண்ண போறவர் என்ன பண்றாருன்னா, நீங்க வந்துட்டு உங்கள்கிட்ட காசே இல்லைப்பா, பைசால ஒண்ணுமே இல்லை, பஸ்ல பட்டாம்பூச்சி தான் பறக்குது அப்படின்னா நீங்க அந்த ஆர்பிட்ரேஜை வந்துட்டு எப்படி காசு சம்பாதிக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. ஆர்பிட்ரேஜர் கேன் பாரோ, உங்கள் கையில் காசே இல்லை, ஸோ என்ன பண்ணுறாருன்னா கேன் பாரோ த அமௌண்ட் ரெக்வயர்டு டு பை த ஷேர்ஸ் அட் த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ உங்கள்கிட்ட அந்த ஷேர் எதுவுமே இல்லை, காசும் இல்லைன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், அந்த இப்போ 170 rupees அந்த ஷேர் இப்போ கரண்ட்டாக ஓடிட்டுருக்கு அப்படின்னா அந்த 170 rupees வர்த்துள்ள அந்த ஷேரை வாங்குறதுக்காக என்ன பண்ணுங்கள், பாரோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
பாரோவிங் ரேட் அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்களா, அட் த ரேட் ஆஃப் 12% per annum ஃபார் 6 months. ஏன்னா 6 months நம்மளுக்கு வந்துட்டு கான்ட்ராக்ட் முடிய போகுது. ஃபார்வர்ட் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்துட்டு நம்ம அப்படி தான் போட போகணும். ஸோ இப்போ பாரோ பண்ணி உங்கள் கையில் காசு இருக்கும், என்ன பண்ணுவீங்க, நீங்கள் போய் ஷேரை போய் வாங்கிடுவீங்க. என்ன ஆகும், ப்ரெசென்ட்லேயே என்ன பண்ணணும், என்டர் இன் டு த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் டு செல் ஷேர்ஸ் அட் த ரேட் ஆஃப் ₹190 அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா இந்த தியரட்டிக்கல் ஃபியூச்சர் ப்ரைஸ் நம்ம அந்த ஃபார்முலாவை டிட்டர்மைன் பண்ணி டிஎஃபியை வந்துட்டு ஏஎஃபியை விட வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படிலாம் நம்ம சொன்னோம்ல, அது எதுக்காக அந்த இது பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்டோ ஃபியூச்சர் கான்ட்ராக்டோ அந்த பொசிஷனை டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக. இப்போ நான் வந்துட்டு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்துட்டு லாங் பொசிஷன் எடுக்க போகிறேன்னா ஷார்ட் பொசிஷன் எடுக்க போகிறேன்னா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் வந்துட்டு அந்த டிஎஃப்பி யூஸ் ஆகுது. இப்போ இந்த கேஸை பொறுத்தவரை என்னன்னா, ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்துட்டு இவங்க போடுறாங்க என்னன்னா, நான் வந்துட்டு இந்த ஷேர்ஸை வந்து நான் ஃபியூச்சரில் ₹190 நான் செல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுடுறாங்க. எப்போ 6 months முன்னாடி. இப்போ ப்ரெசென்ட்லேயே முதல் ₹170 அமௌண்ட் பாரோ பண்ணுறாங்க, 12% இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனமில். அடுத்து என்ன பண்ணுறாங்க, இப்போவே ப்ரெசென்ட்லேயே வந்துட்டு 6 months கழிச்சு நான் இந்த மாதிரி இந்த ஷேரை ₹190 நான் உனக்கு செல் பண்ணிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்லையும் என்டர் ஆயிடுறாங்க. எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு என்ன ஆகுது, அந்த ஷேர்ஸை செல் பண்ணிடுறாங்க. அவங்க சொன்ன மாதிரி ₹190 ஷேரை செல் பண்ணியாச்சு. இப்போ ₹190 கையில் காசு இருக்குது. இப்போ நம்ம வாங்கின கடனை திரும்ப அடைக்கணும். பே த அமௌண்ட் ஆஃப் பாரோவிங் டுகெதர் வித் இன்ட்ரெஸ்ட் அந்த 170 into E பவர் அந்த வேல்யூ. அதாவது அது வந்துட்டு என்னென்னா கண்டினியூஸ். E அப்படின்றது என்னென்னா கண்டினியூஸ் காம்பவுண்டிங் மாதிரி. என்ன சொல்கிறது, பேசிக்காகவே உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு கண்டினியூஸாக காம்பவுண்டிங் ஆகுறப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வேற மாதிரி இருக்கும். அந்த இதை கால்குலேட் பண்ணுறது அந்த E பவர் வேல்யூ. ஸோ 180.506 இருக்கு. இப்போ பாருங்க, அந்த டேப்லர் காலம்ல கொடுத்துருக்காங்க. பாரோ அட் த ரேட் ஆஃப் 12% ஃபார் 6 months, டைம் பீரியட் 0. இப்போ ப்ரெசென்ட்ல ₹170 பாரோ பண்ணுறாங்க. என்டர் இன்டு அ ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் டு செல் ஷேர்ஸ். ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டுக்கு என்டர் ஆகிட்டாங்க. நான் இந்த மாதிரி அதாவது ஷேரை செல் பண்ண போறேன்னு அவங்க சொல்றாங்க. ஃபியூச்சர்ல செல் பண்ணணும், ஸ்பாட்ல பை பண்ணணும்னு நம்ம சொன்னோம்ல அந்த டிஎஃபிஎஃப்பி படி. அந்த மாதிரி ஃபியூச்சர் கான்ட்ராக்டை நான் செல் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆன் த எக்ஸ்பைரி டேட் செல் த ஷேர்ஸ் அட் 6 months ஃபார்வர்ட் ரேட். செல்லும் பண்ணியாச்சு, ₹180 வந்துருச்சு. இப்போ ரீபே த அமௌண்ட் ஆஃப் பாரோயிங் டுகெதர் வித் இன்ட்ரெஸ்ட் 180.506. இப்போ நெட் கெயின் என்னது 9.484. அவ்வளோதான். உங்கள் கையில் காசே இல்லை, பாரோ பண்ணீங்க, 6 months வெயிட் பண்ணீங்க, 6 months இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து கடைசியில் நீங்கள் பேவும் பண்ணிட்டீங்க, உங்கள் கையில் காசும் இருக்குது. எவ்வளோ 9.484. இப்படி தான் ஒரு ஆர்பிட்ரேஜர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆர்பிட்ரேஜ் பண்ணி அவர் காசு சம்பாதிக்கிறார். இது வந்துட்டு அந்த E வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொன்னேன்னு சொல்கிறேன் இல்லையா, பாருங்க E பவர் வேல்யூ இருக்கா. இப்போ வந்துட்டு அந்த நான் ஒரு ஃபார்ம்ல மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க, 1 + 0.06 பவர்ல 1 டிவைட் பை 1 + 0.06 2 டைம்ஸ் வந்துட்டு ஸ்கொயர் பண்ணணும் டிவைடட் பை 1 into 2 + 0.06 பவர் 3 டைம்ஸ் வந்துட்டு இந்த மல்டிப்ளை பண்ணணும் டிவைடட் பை 1 into 2 into 3. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஈவோட வேல்யூ வந்துட்டு கிடைச்சிடும். இப்போ இந்த 1.061836 இந்த வேல்யூ வந்துட்டு அந்த 170யோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தியரட்டிக்கல் ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிரும். இப்படி தான் வந்துட்டு E வேல்யூ வந்துட்டு கண்டுபிடிக்கணும். கொஸ்டின்லேயே கொடுத்தா ஓகே, ஒரு வேளை கொடுக்கல அந்த டைம் நம்மளுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா சங்கட்டமாயிடும் இல்லையா, அதனால அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு தியரட்டிக்கல் ஃபியூச்சர் ப்ரைஸ் அப்புறமேட்டு வந்துட்டு ஃபார்வர்ட் ப்ரைஸும் இதே ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அண்ட் வந்துட்டு ஆர்பிட்ரேஜ் அதுவும் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு அந்த சம பார்த்து புரிஞ்சிருக்கும். அந்த ஆர்பிட்ரேஜ் எப்படி நடக்குது லாஜிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா ஓகே, டிஎஃப்பி லெஸ் தென் ஏஎஃப்பி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக நோட்டில் எழுதி வச்சுக்கலாம். புரிஞ்சு படித்தா இன்னும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப பாருங்கள். அப்படியே உங்களுக்கு இந்த சம் பார்த்தும் புரியல அப்படின்னா திரும்பி இன்னும் நிறைய சம் நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ.